نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله وقال أيضا وابتغ فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். உலகத்தினுடைய மிக வேகமான ஒரு வளர்ச்சி உலகம் போகும் வேகத்திற்கு ஈடாக நாமும் செல்ல வேண்டும் என்ற நாட்டினுடைய கட்டுப்பாடு, நாட்டின் சட்டதிட்டங்கள், இவைகளின் மூலம் ஒவ்வொரு அரசுகளும் மாறி மாறி எடுத்து வரும் நடவடிக்கைகள், இதனுடைய கடைசி விளைவு எப்படி இருக்கின்றது என்றால், சாதாரண ஒரு மனிதன் இனிமேல் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா, நம்முடைய பிள்ளைகளால் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்ட முடியுமா என்ற கேள்விக்குறியை அவனுடைய மனதிலே உண்டாக்குகின்றது. இதற்கு முன்னால் உள்ள காலத்திலும் மக்கள் வாழ்ந்தார்கள். சமீபத்திய ஒரு ஆய்வு அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிக வேகமாக வீழ்ச்சி அடைந்துவிடும், வருகின்ற காலங்களில் ஐரோப்பிய பொருளாதாரமும் வேகமான வீழ்ச்சி அடையும், இந்தியா போன்ற நாடுகளினுடைய பொருளாதாரங்கள் ஒரு சமயம் நின்று நிலை பெறலாம் என்பதாக தங்களுடைய ஐயப்பாட்டை வெளியிட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலை சரி செய்வதற்காக வேண்டி அந்தந்த நாட்டினுடைய அதிபர்கள் இப்பொழுதிலிருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையும் பொருளாதாரத்தினுடைய இந்த மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலையை பற்றி மிக அதிகமாக கவலை கொண்டிருப்பதாகவே தெரிகிறது. எனவே இப்பொழுது சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன், அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இன்றைய நாட்களில் அவன் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள் என்ன? குறிப்பாக முஸ்லிம்களாகிய நாம் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்வது, அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்காக வேண்டி நம்மிடத்திலே அல்லாஹும் ரசூலும் என்ன வழிமுறைகளை காட்டியிருக்கின்றார்கள், இதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். எனவே நான் முதலாக உங்களுக்கு ஒரு பெரும் தொகுதி அவைகளில் பிரச்சனைகளை மட்டும் சொல்லிக்கொண்டே செல்வேன். கடைசியாக அந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்ன தீர்வை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி எடுத்துச் சொல்வேன். எனவே பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி நினைத்து விடக்கூடாது, என்ன இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் இதற்கு என்னதான் தீர்வு, அதை சொல்ல வேண்டாமா என்று நினைத்து விடக்கூடாது.
நமக்கு முன்னால் நம்முடைய பெற்றோர்கள், இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை, என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய தந்தையின் தந்தை, இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், புதிய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை எப்படி வாழ்ந்தது, புதிய தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையினர் தங்களுடைய வாழ்க்கை நிலையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள். எப்படியும் நம்முடைய பெற்றோர்களுக்கு அல்லது நம்முடைய பெற்றோர்களின் பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு 5ற்கும் குறையாமல் பிள்ளைகள் இருந்தனர். சில பெற்றோர்கள் 10, 12 குழந்தைகள் வரை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் அனைவருமே சந்தோஷமாகத்தான் வாழ்ந்தார்கள். இப்பொழுது இருப்பதை போன்று நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. இத்தனை குழந்தைகளை பெற்றுவிட்டோமே, இவர்களுக்கு நாம் எப்படி உணவளிக்கப் போகின்றோம், இவர்களுக்கு எப்படி கல்வி கொடுக்கப் போகின்றோம், இவர்களை எப்படி பராமரிக்கப் போகின்றோம் என்று அவர்கள் யோசித்ததே கிடையாது. அப்படியே அந்த காலங்கள் கழிந்து முடிந்து விட்டது. இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை 2 குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றது, அல்லது ஒரே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கின்றார். ஒரு குழந்தை தான் அவனுக்கு இருக்கின்றது, அல்லது கூடுதலாக 2 குழந்தைகள் இருக்கும். ஆனால் நிறைய பிரச்சனைகள். அடுத்த குழந்தை பெற்றுவிட்டால் அதை எப்படி சமாளிப்பது? ரொம்ப அடிமட்டத்தில் போய் சொல்லுவதென்றால், அடுத்த குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு எப்படி பால் பவுடர் வாங்குறது அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. ஏன்னா பால் பவுடருடைய விலை அந்த அளவுக்கு இருக்குது. பால் எப்படி வாங்கி கொடுக்கிறது, பாலுடைய விலை அந்த அளவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, ஒரு தலைமுறையை இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாசம், நிறைய குழந்தைகளை பெற்றார்கள், எல்லோருக்கும் பாசத்தை கொடுத்தார்கள், பாசம் பங்கிடப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஒரே குழந்தை தான் அல்லது 2 குழந்தைகள் தான், அந்த 2 பேரிடம் மட்டும்தான் பாசத்தை கொட்ட வேண்டும். வேறு யாரிடத்திலும் பாசத்தை நாம் செலுத்த முடியாது. நம்முடைய இரத்த சொந்தங்கள், நம்முடைய இரத்தத்தின் இரத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் தான் நம்மிடத்திலிருந்து வரக்கூடிய உண்மை பாசம் வெளிப்படும். எனவே அதிகம் செல்லம் கொடுக்கின்றோம், கண்டிப்பதிலே குறைவு செய்து விடுகின்றோம். இதனால் இன்றைய தலைமுறை என்ன நிலையில் இருக்கின்றது என்றால், எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மன அழுத்தத்திலே இருக்கின்றார். எப்பொழுது பார்த்தாலும் மிஷின், இயந்திரம் போன்று அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். எப்பொழுதுமே அவன் பரபரப்புடன் காணப்படுகின்றான். அது நகரத்திலும் அப்படித்தான் இருக்கின்றது, கிராமங்களிலும் அப்படித்தான் இருக்கின்றது. வேண்டுமென்றால் 1-2% கிராமத்திலே சற்று குறைவாக இருக்கின்றது என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். காரணம் என்ன? முதலாவது பொருளாதார நெருக்கடி, இரண்டாவது குழந்தைகளை வளர்க்கும் பொழுது வளர்க்க முடியுமா என்பதில் உள்ள அவநம்பிக்கை. நம்மால வளர்க்க முடியாது, அடுத்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அவனுக்கு ஸ்கூல் டொனேஷனே கட்ட முடியாது, திரும்பி அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அது ரொம்ப யோசிச்சே பார்க்க முடியாத சமாச்சாரம். இவனுக்கே நம்ம 1.5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்கிறோம், மாசம் 4000 5000 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம். இன்னொரு பையனும் பிறந்துட்டான்னா நம்ம சம்பளத்திலிருந்து, நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து 10,000 ரூபாய் வெறும் ஸ்கூல் ஃபீஸுக்கே போயிட்டதுன்னா நம்ம எப்படி வாழ்றது? அடுத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய துணிவின்மை. ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டதுனாலும் பதறி போய் ஸ்பெஷலிஸ்ட போய் பார்க்கிறோம். காய்ச்சல் தான், ஆனா ஸ்பெஷலிஸ்ட் அவர் உடனே இசிஜி எடுங்கிறாரு,
ஸ்கேன் பண்ணணுங்கிறாரு. அந்த செலவு இந்த செலவு ஆகப்பாட எல்லாம் சேர்ந்து ஒரு 10,500 ரூபாய் பில்லு கட்டிட்டு போங்கன்னு 2 மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிடுறாரு. இவன் சம்பாதிச்ச 2-3 மாசத்தினுடைய சேர்த்து வைத்த 2-3 மாதத்தினுடைய பணம் ஒரே அடியாக போய்விட்டது. இதை எப்படி எதிர்கொள்வது? இந்த பிள்ளையினுடைய காய்ச்சலை எப்படி சரி பண்றதுக்கு? முன்னால் நம்முடைய தந்தை இருந்தார்கள், அந்த குழந்தைக்கு பாட்டி, அந்த குழந்தைக்கு பாட்டனார்கள் இருந்தார்கள். ஏதாவது லேசான தலைவலி, உடல்நிலை சரியில்லை என்றால் சாதாரணமாகவே நாட்டு வைத்தியம் என்று சொல்லுவார்களே, கை மருந்து கொடுத்து சரி செய்து விடுவார்கள். அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணு ஏற்படாது. ஏதோ கிரிட்டிக்கலான பொசிஷன், ரொம்ப நிவர்த்தி செய்ய முடியாத பிரச்சனைகள் ஏற்படுகின்றது குழந்தைக்கு என்றால் இவைகள் எல்லாம் சரிதான். ஆனால் மருத்துவ உலகம் அப்படி இல்லை. மருத்துவ உலகம் எரிகின்ற வீட்டில் பிடுங்கியது வரை லாபம் என்ற அளவிற்கு அவனிடத்திலே உறிஞ்சி விடுகின்றது. கல்வியும் வியாபார பொருளாகிவிட்டது. இதற்கெல்லாம் மேல் நுகர்வு கலாச்சாரம் என்று ஒன்று வந்திருக்கிறது. நுகர்வு கலாச்சாரம். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில வந்து நிற்பாங்க. காய்கறிக்காரன் சைக்கிள்ல வச்சு காய்கறியை கொண்டு வருவான், அல்லது தலையில கூடையை சுமந்து காய்கறியை கொண்டு வருவாங்க. என்ன காய்கறி வேணும் அப்படிங்கறத மட்டுக்கு மட்டும் அன்னைக்கு தாசாவா ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு டெய்லி ஃப்ரெஷ் இல்லை என்றால் அது போன்று மிகப்பெரிய மால்கள், அங்க ஃப்ரீசர்ல இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் தான் பாக்குறதுக்கு தளதளன்னு இருக்குது. அங்க போய் வாங்குறது தான் எனக்கு ஸ்டேட்டஸ். அப்போ 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாயில முடியக்கூடிய ஒரு பிரச்சனையை நாமே வளர்த்து 150 ரூபாய்க்கு காய்கறியை மட்டும் வாங்க வேண்டியதா போகுது. ஏன்னா அங்க போன உடனே அவங்க ஒரு எது தேவையோ அதை மட்டும் எடுக்க மாட்டாங்க. இதுவும் ஒரு சமயம் தேவைப்பட்டுடுச்சுன்னா என்ன பண்றது? இதையும் ஒரு சமயம் ஆக்கி பார்க்கலாமே. இது ஒரு சமயம் கேட்டுட்டான்னா இப்படியே எல்லாத்தையும் வாங்கி பில்ல போடும் பொழுது அவன் 102 ரூபா வந்திருக்குது, நீங்க ஒரு 2 ரூபா தாங்க சார், 2 ரூபா சில்லறை இல்ல, சரி அப்படின்னா சாக்லேட் வாங்கிக்கிங்க சார், 8 ரூபா சாக்லேட்டுக்கு போயிடும். அந்த சாக்லேட்டை திங்கிறதுக்காக இருக்க மாட்டாங்க. என்னாச்சு? 100 ரூபாய் 150 ரூபாய் காய்கறியிலே போயிடுது. இதை தவிர மீதி உள்ள சமாச்சாரங்கள் வேற பொருள்கள்லாம் வாங்க போறதுக்கு நான் இப்ப அதையெல்லாம் பேசல. பெரிய பெரிய சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. வாஷிங் மிஷின்ல போனா அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா, செமி ஆட்டோமேட்டிக்கா, ஆட்டோமேட்டிக்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா, அது எத்தனை கேஜி, எவ்வளவு லோடு இழுக்கும், அது நம்ம எவ்வளவு துணி போடலாம், இவனுக்கு எதுவுமே ஆபரேஷன் தெரியாகட்டையும் கூட அந்த மாதிரி எல்லாம் பொருள் வீட்டுல வந்து வரவேற்பறையில் இருக்கிறது. அது ஒரு ஸ்டேட்டஸ். உங்க வீட்டுல என்ன வாஷிங் மிஷின் இருக்கு? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சொன்னாதான் மதிப்பு. நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட நுகர்வு கலாச்சாரங்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர்களை விட நாம் எப்படி சம்பாதிக்கின்றோம்? அதுல ஒன்றும் குறைவில்லை. கை நிறைய சம்பாதிக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களை விட நாம் நிறைய சம்பாதிக்கின்றோம். வேறு ஏன் இந்த பிரச்சனை? தகுதிக்கு மீறி வாங்கி தள்ளுகின்றோம். என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குறது இல்ல, தகுதிக்கு மீறி வாங்கி தள்ளுகின்றோம். நிறைய செலவு செய்கின்றோம். இதுதான் நம்மிடத்தில் இப்பொழுது வந்து மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இதற்கு பின்னால் வேறொரு பிரச்சனை நம்மை டைனோசர் மாதிரி வந்து விழுங்க போகுது. அதனால உங்களுக்கு இதை சொல்லி எச்சரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய குழந்தை, அந்த குழந்தைக்கு நான் எப்படி, யாரும் இதில் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மிடத்திலே அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருந்தால் அதை எப்படி நாம் சீர் செய்வது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில், ஒரு தாயினுடைய பிள்ளையாக, தந்தையினுடைய பையனாக இருக்கும் பட்சத்தில் அந்த பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் இப்படி செய்யலாமா? ஒரு பெற்றோராக இருக்கும் பட்சத்தில் அவர் நினைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளையை இப்படி வளர்க்கலாமா? அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. எந்த இடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை நாம் சரி செய்ய வேண்டும், இதில் சற்று கவனம் தேவை. அந்த குழந்தையை நாம் எப்படி பார்க்கின்றோம்? என்னுடைய குழந்தை செல்லம் கொடுத்து இப்ப எப்படி ஆகி போச்சு அப்படின்னா, அவனை கூப்பிடுறதே செல்லம் தான் கூப்பிடுறான். செல்லம் ரொம்ப உச்சகட்டத்துக்கு போய் அவன் பேரே செல்லம்னு வச்சான். பேர் மறந்து போது, ஏன் செல்லத்தை எங்க?
செல்லம் வந்துதா? அளவுக்கு மீறிய செல்லம். அதனால அவன் ஏதாவது காசு கேட்டான்னா, நீ எதுக்கு கேட்கிற, என்ன வாங்கணும், காசு கேட்டா கொடுத்தோம். என்னுடைய தந்தை நான் காசு கேட்டு எதுக்குன்னு கேட்டுட்டார் அப்படின்னா அவன் ஒரு கஞ்ச பையன். எங்க அத்தா எதுக்குன்னு கேட்டுட்டார் அப்படின்னா கஞ்ச பையன். எங்க அத்தா ஆக ஒரு கசனாரி, நப்பி, அப்படி இப்படி என்ன பேர் வேணுமோ எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, இவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாரு. என்னவா இவர் காசு கேட்கும் போது எதுக்கு வாங்குறான்னு கேட்டுட்டார், அவ்வளவுதான். எங்க போற அப்படின்னு கேட்டுட்டார். எப்பா நீ எங்க போற, உனக்கு வேற வேலை இல்லையா, நான் என்ன சின்ன பிள்ளையா, நான் எங்க வேணாலும் போவேன், எங்க வேணாலும் வருவேன். யாரு கூடப்பா போற, உன் வேலையை பார்த்து நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அந்த பாரு, வேலையை பாருங்க. யாரு பிள்ளை அத்தாட்ட சொல்லும். இவரை எங்க போறேன்னு கேட்க கூடாது, இவர் யாரு கூட போறேன்னு கேட்க கூடாது. அதுக்கு மேல இவரை எப்படி படிக்கிறேன்னு கேட்டுட்டாருன்னு வைங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அத்தாவையோ அம்மாவையோ உங்க கேட்கிற, 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு என்கிட்ட கேட்கிறேன், ஒழுங்கா படிச்சிருந்தா நான் சொல்றது உனக்கு ஏதாவது புரியும், உனக்கு ஏதாவது அங்கேயே அடைச்சிருமா. இவன் எப்படி படிக்கிறாங்கிற லட்சணம் தெரியும், மார்க் வந்தா அங்கேயே முடிச்சிருவான். ஏன்பா லேட்டா தூங்க வர, ஏன் லேட்டா தூங்க வர, பெண் குழந்தைகளை ஏன் நீங்கள் தாமதமாக தூங்க வருகின்றீர்கள் என்று கேட்க முடிவதில்லை. பாக்கெட் மணின்னு ஒண்ணு வாங்கிட்டு போவான். அந்த பாக்கெட் மணி என்ன ஆச்சு இதை நம்ம பார்க்கணும். பார்க்கல அவன் பின்னால எப்படி வருவாங்கிறத நீங்களே கவனிச்சுக்கிற வேண்டியதான். அந்த பாக்கெட் மணி என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்டா அது அவன் பெரிய அவமானமா நினைக்கிறான். உடனே அவன்கிட்ட இருந்து அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, என்ன சந்தேகப்படுறீங்களா, என்ன எப்படி காசு கொடுத்தேன்னா அந்த காசை என்ன செலவு செஞ்சேன்னு கேட்கறதுக்கு சம்பாதித்து கொடுத்த தந்தைக்கு இன்றைக்கு நாதி இல்லை, அவர் கேட்க கூடாது. அப்படி வளர்க்கின்றார். யார் வளர்க்கிறான்னு அப்புறம் சொல்றான். நம்ம வளர்க்கல, நம்ம குழந்தை நம்ம வளர்க்கல, நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கவே இல்லை, வேற ஆளுதான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் வளர்க்கிறாங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். ஒரு சமயம் அவன் பாக்கெட் மணியை அப்படி கேட்டு அவன் திரும்பி கேட்டான், சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டுட்டான். அல்லது அந்த பிள்ளை பொண்ணு கேட்டுடுச்சு, சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க நம்ம ஆமா சந்தேகப்படுறோம் சொல்லிட்டோம்னா வெளியில போய் மண்ணெண்ணெய் ஊத்தி தீ குடிச்சிருவான், ரூம்ல போய் கூட்டிக்கிட்டு தூக்கு போட்டுறான். இது இஸ்லாமிய சமூகம் மற்ற சமூகம் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்பா பரீட்சையில ஃபெயில் ஆனன்னு கேட்டா அடுத்தது மேல இருந்து குதிச்சு செத்து போயிடும். கேட்க கூடாதா, கண்டிக்க கூடாதா, அவர்களை ஒரு சிறிய இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு சிறிய கட்டுப்பாடு கூட போடக்கூடாதா, போடக்கூடாது. ஒரு பக்கம் இந்த நிலை. அடுத்து செலவினங்கள். தேவைகளுக்காக செலவு செய்வதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைகளுக்காக வேண்டி பிள்ளைகள் செலவு செய்கின்றார்களா, தேவையை விட அதிகமாக செலவு செய்கின்றார்களான்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு சிறிய ஒரு சர்வே எடுத்தோம் அப்படின்னா, செலவு எதற்காக வேண்டி செய்யப்படுகின்றது தெரியுமா? தகுதியை உயர்த்தி காட்டவும், நண்பர்களை திருப்திப்படுத்தும். இந்த ரெண்டுக்கும் தான் செலவே. என் ஸ்டேட்டஸ் நான் மெயின்டைன் பண்ண. நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் 3 கார் வச்சிருக்கிறாரு. அவங்க வீட்டுல மொத்தமே 3 பேர் தான். அவரு, அவங்க மனைவி, அவருடைய பெண் குழந்தை, 3 பேர் தான். 3 கார் இருக்கு. அவர் அதிகமாக நாட்டில் அங்க இருக்க மாட்டார். அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாருலாம் நம்மகிட்ட கேட்காதீங்க, அதெல்லாம் தெரியாது. ஏங்க 3 கார் இருக்குதுன்னு கேட்டா அவர் சொல்றாரு, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப இதா வருது. என்னன்னு கேட்டா, அத்தா ஸ்கூல்ல எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கார்ல வராங்க, நான் மட்டும் ஒரே கார்ல போனா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் காரணம் தான் இல்ல. அதுக்காக வேண்டி
3 கார். 2 நாளைக்கு ஒரு கார்ல போகணும், அதுக்கு வேற ஒரு கார்ல போகணும். அந்த காரும் இந்த கார் மாதிரி ஒரே காரா இருக்கக்கூடாது. கார்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, அந்த வெரைட்டி காரை வாங்கி வச்சிருக்கணும். ஜீப் மாதிரி, பெரிய நீளமா காரு, படகு மாதிரி, இது மாதிரி எல்லாம் வாங்கி வச்சாதான் அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தை படிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸாக கருதப்படும். அப்போ தேவைக்காக வேண்டிய உள்ள செலவு கிடையாது. இது நல்ல வசதியானவங்க, நிறைய வச்சிருக்கிறவங்க, அவங்கள பத்தி நான் பேசல. அவங்க இருந்தா கோச்சுக்க கூடாது. ஐயாண்ட காசு இருக்கு, நான் எப்படி வேணாலும் தாராளமா செய்துட்டு போங்க பாப்பா. நம்மளுக்கு அவங்கள பத்தி உள்ள பேச்சு கிடையாது. அவங்க எப்படி வேணாலும் செலவு செய்யலாம், அவங்களுக்கு அதை பற்றிய கஷ்டமே கிடையாது. அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார். அது அப்புறம் ஒரு செல்போன் சாதாரணமாக பேசுவதற்கும், அங்கிருந்து வந்தா பேசணும், திரும்பி நம்ம பேசணும், அல்லது கூடுதலா ஏதாவது சர்ச்சில் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், அதுல அந்த அளவுக்கு வச்சுக்கிடலாம். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு பிளாக்பெரி வாங்கிட்டான், ஆப்பிள் போன் வாங்கிட்டான். எப்ப அது 35,000 ரூபாய் 40,000 ரூபாய். அவனுக்கு அந்த 35,000 ரூபாய் 40,000 ரூபாங்கிறதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கான்னு கேட்கறான். அப்படின்னா அதிகமா? அதெல்லாம் எனக்கு அந்த போன் வேணும். அந்த போனை இவனுக்கு வாங்கி கொடுக்கலன்னா இவன் அத்தாவோட பேச மாட்டான், அம்மாவோட பேச மாட்டான். அந்த போனை வாங்கி கொடுத்தாதான் அதற்கு பிறகு இவன் தன்னுடைய பிள்ளையோடைய தானே பேச முடியும் என்ற நிலை வந்து விடுகிறான். அடுத்து வீட்டுல நல்ல சாப்பாடு, நல்ல உணவு வகைகள் இருக்கும், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது அது காசுக்கும் கேடு, உடம்புக்கும் கேடு. ஏதோ ஒரு நேரம் ஒரு தடவை அப்படி போய் சாப்பிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, கொஞ்சம் சந்தோஷமா வாங்க, குடும்பத்தோட போய் சாப்பிடலாம். குடும்பத்தோட இவர் சாப்பிட மாட்டாரு, இவர் ஃப்ரெண்ட்ஸோட தான் சாப்பிடுவாரு. குடும்பத்தோட சாப்பிட்டா பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிடணும். அது எப்படி பில்லு வரும், என்ன சாப்பிடுறான், ஹலாலா ஹராமா, உடம்புக்கு இது ஒத்துக்குமா ஒத்துக்காதா, இது நல்ல உணவு தானா, எதை பற்றியுமே பிரச்சனை இல்லை. அந்த ஹோட்டல்ல அந்த டிம்மா இருக்கிற லைட்டுக்கு கீழே உட்கார்ந்து நமக்கே புரியாத பாஷையில் அதுல எழுதியிருப்பான், அந்த அந்த உணவு இந்த உணவு அது இதுன்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணி, இவனுக்கே பிடிக்காது, இவனுக்கு என்ன சாப்பிடுறதுன்னே தெரியாது, எதையாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணி என்னவாவது ஒண்ணு வந்து நிக்கும். இவன் கறின்னு நினைச்சிருப்பா, அது தண்ணி வந்திருக்கும், அது ட்ரிங்க்ஸா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அதை சாப்பிட்டு முடிச்சு அந்த இடத்துல இவர் முடிச்சுட்டாருன்னா அவருக்கு ஒரு பெரிய திருப்தி, அவர் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிட்டாரு. இவர் போய் உட்கார்ந்தாருன்னா ஏறத்தாழ ஒரு 3 மணி நேரம் அந்த ஹோட்டல்ல உட்கார்ந்து நேரத்தை கழிச்சு முடிச்சுட்டு வந்துட வேண்டியது. காசும் போச்சு, நேரமும் போச்சு, உடம்பும் போச்சு. தொடர்ந்து 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 சாப்பிடுவது. இது 2வது. 3வது, இப்ப புதுசா ஒண்ணு களகட்டி இருக்குது, பிறந்த நாள் கொண்டாட்டங்கள். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு யார் கத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் என்பது தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி விட்டால் பரவாயில்ல, பரவாயில்லைன்னு அது ஒண்ணும் நான் ஹலால்னு சொல்லல, மார்க்க ரொம்ப வரவேற்குதுன்னு சொல்லல. சரி, ஏதோ இவனுக்கு இவன் செஞ்சா அப்படிங்கிறது. மத்தவங்க பிறந்த நாள்ல இவன் கொண்டாடுறது, இதுதான் இப்ப ஸ்டேட்டஸ்ங்க. ஒரு டாக் ஷோ, அந்த டாக் ஷோல ஒரு பையனையும் ஒரு தந்தையும் வைத்து கேட்கப்படுகிறது. அதுக்கு அந்த அத்தா சொல்றாரு, இவனுடைய நண்பனுடைய பிறந்த நாளுக்கு என்கிட்ட 2,600 ரூபாய் வாங்கிட்டு போனான். என்னது 2,600 ரூபாய் வாங்கிட்டு போனா, அவனுக்கு ஒரு பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்ப உடனே அந்த டாக் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த பையன் கேட்கிறாரு, என்னப்பா நீ வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய பாட்டில் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. தந்தை இடத்துல கேட்கிறாரு, நீ என்னப்பா என்னங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா என்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்னு ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. என்னவா, என் செல்லத்துக்கு அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு பாட்டில் வாங்கி கொடுக்கறதுல இவருக்கு சந்தோஷம். எங்க எங்க போயிட்டு இருக்குது நாடு, எங்க போயிட்டு இருக்குது? யார் யார போய் குறை சொல்றது, யார போய் சொல்றது? அப்புறம் பிட்சா, KFC, பர்கரு, அப்படி இப்படின்னு இவனுக்கே என்னன்னே தெரியாது.
எல்லாத்தையும் தின்னு உடம்பு பெருத்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி சின்ன சின்ன வயசுலயே போய் அட்மிட் ஆயிடுச்சு. எதுக்கு எதுக்கு என்ன வியாதி வருதுன்னே தெரியாது. இவைகள் அனைத்துமே மேற்கத்திய உணவுகள். பிஸாவாகட்டும், KFC ஆகட்டும், பர்கர் ஆகட்டும், எல்லாம் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஏன்டா இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இங்க உள்ள குழந்தைகளை எல்லாம் உடம்பு பெருத்து எல்லாம் குழு குழு குழுன்னு இருக்கிறாங்க. உடம்பு பெருத்து போய் நடக்க முடியாம இருக்கிறானுங்க. இதுவே பெரிய வியாதியா மாறிக்கிட்டு இருக்குது. இவர் இப்பதான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதுதான் அதை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய கேக் வாங்கி கொண்டாடுறாங்க. நீனே ஏன் பிறந்த இதுக்கு என்னது கொண்டாட்டம் வேற? பெரிய கேக்க வாங்கி இப்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், அது பிறந்த நாளுக்கு கேக் வாங்கி மேல மெழுகுத்திரி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமா பாத்திருக்கிறேன். பூன்னு ஊதி அணைப்பாங்க. பூணு ஊதுனா அணையதான் செய்யும் மெழுகுத்திரி. இதுல என்ன இருக்கு? அதுதான் அதுல ஒண்ணு இருக்கு. என்ன? இவன் வயசு எத்தனையோ அத்தனை மெழுகுத்திரி அதுல வந்து ஊனி வச்சிருப்பாங்க, அதுல வச்சிருப்பாங்க. அதை பூரா அணைச்சிட்டு அதுக்கு பூரா கேட்க வெட்டி இவன் வாயில அவன் விட்டுவான், அவன் வாயில இவன் வாயில, அவன் வாயில இவன் விட்டுவான். இதுல என்ன பெரிய தேசிய விருது வாங்கக்கூடிய ஒரு செயலை நீ செஞ்சுட்ட? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதாவது ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஒரே ஒரு பிரயோஜனம், அந்த பேக்கரிக்காரன் நல்லா சம்பாதிச்சான். வேற இதுல ஒண்ணும் கிடையாது. இதுல எப்படி சந்தோஷம் வந்துச்சு? மேல பலூனை கட்டி இருக்கிறோம், அப்புறம் ஹாப்பி பர்த்டே ஒண்ணு வச்சிருக்கிறோம். இங்க ஹோம் தியேட்டர்ல இது ஒண்ணுது, அது ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா எங்க இந்த பாட்டு எதுக்கு? இது என்ன இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இது எப்படி வந்துச்சு? கோச்சுக்க கூடாது. இதை பெற்றோர்கள் தான் கற்றுக் கொடுத்தார். என் பிள்ளைக்கு இன்னைக்கு முதல் பிறந்த நாள், என் பிள்ளைக்கு இன்னைக்கு 2வது பிறந்த நாள், என் பிள்ளைக்கு இன்னைக்கு 3வது பிறந்த நாள். யாரு கத்துக் கொடுத்தா? கேக் வெட்டுறதுக்கு செல்லம் செல்லம் சொல்லி நம்ம தான் கத்துக் கொடுத்தோம். இல்ல பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கொண்டாடினோம்னா நம்ம டேட் நம்மளுக்கு தெரியும். டேட் தெரியாம இருந்தா என்ன முழுகி போகுது, என்ன முழுகி போச்சு. அதுல இப்பதான் எல்லாம் வச்சிருக்கிறோம். செல்போன்ல பர்த்டே டேட்டை பதிச்சு வச்சுக்கிற வேண்டியதான். ஒரு சின்ன குறிப்பு குறிச்சு வச்சுக்கிடுங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதுக்காக வேண்டி இவ்வளவெல்லாம் செய்யணுமா? சரி, இன்னைக்கு அது ஒரு முதல் பிறந்த நாளைக்கு ஒரு மெழுகுவர்த்தி, 2வது பிறந்த நாளைக்கு 2வது மெழுகுவர்த்தி, இப்படி ஒரு 15 பிறந்த நாளைக்கு 15 மெழுகுவர்த்தி, 60வது பிறந்த நாளைக்கு ஒரே மரத்தையே வெட்டி வச்சிட வேண்டியதானா? தீ எரிச்சிட வேண்டியதான். எத்தனை கொளுத்தி வைப்ப, எத்தனை ஊதி அனுப்ப? எங்க இருந்து வந்தது? யார் இதை கொண்டு வந்தார்கள்? எனவேதான் நான் உங்களிடத்திலே சொன்னேன், நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை, வேறு யாரோ வளர்க்கின்றார். அடுத்தது பாக்கெட் மணி. பாக்கெட் மணி எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லைங்க. மாசத்துக்கு எங்க டேடி ஒரு 5000 ரூபாய் தருவாங்க. எதுக்கு? பாக்கெட் மணி. வீட்டுல நல்லா சாப்பிடுற, அத்தாவே டிரெஸ் வாங்கி கொடுத்துடுறாரு, உனக்கு தேவையான எல்லா பொருள்களும் வீட்டுல கிடைச்சிருது. எல்லாவற்றையும் மீறி அந்த பாக்கெட் மணி எதுக்கு? இத கொடுத்து நம்ம பழக்கிறதுனால அவன் அளவுக்கு மீறி செலவு செய்யணும். எதை வாங்குறதுன்னே ஒரு கடையில போய் பசங்க போய் ஒரு பொருளை வாங்கினா பேரமே பேச மாட்டான். என்ன காசு இருக்குதோ அதை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பான். எவ்வளவு சொன்னாலும் சரி. எல்லாம் முடிச்சு ஒரு குறிப்பிட்ட ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்கிறோம். அப்ப உடனே ட்ரெண்ட மாத்துவோம். டேடி இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அதுக்காக வேண்டி 2000 ரூபாய் தேவைப்படுது. இவரு வியாபாரத்தை பாப்பாரா, இல்லன்னா சம்பாதிக்க போவாரா, ஆபீஸுக்கு போற, என்ன செய்வாரு? சரி 2000 ரூபாய் கொடுத்துருவாரு. அதுக்கு முடியல. சமீபத்தில் ஒண்ணு நடந்துச்சு, நீங்க பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு தொழிலதிபரை ஒருவன் கடத்தி விட்டான். கடத்தி 2 கோடி ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார். 2 கோடி ரூபாய் தாரன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா அவன் பையனே அத்தாவை கடத்தி வச்சிருக்கான். எதுக்கு? இவனுக்கு காசு இல்ல. காசுக்காக வேண்டி சரி உங்க வீட்டுல எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா திருடுவான். திருடுறது நான் சொன்னது ஆக உச்சக்கட்டம். கொள்ளடிக்கிறது,
கிட்னாப் பண்றது. நம்மள்ட்ட முடியல, அதுக்கப்புறம் உறவினர்கள்ட்ட போவான். அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் இவனுக்கு தேவை ஏற்படும். இதெல்லாம் எங்க போகுது? சினிமா பார்க்க போறான், டாஸ்மார்க்கு போறான், பீச்சுக்கு போறான், கண்டதுலயும் செலவழிக்கிறான். நம்ம இளவல்கள் அப்படி இல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து சுத்துவது. நான் ரொம்ப நாகரீகமா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு இப்ப புதுசா இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். இந்த செலவுக்கு பாத்திருக்கீங்களா? இதுக்கு புதுசா ஒரு பேர் இருக்கு. பிஸ்மில்லாஹ்னு அறிமுகப்படுத்துறாங்க. இது ஒரு காதல் செலவா? இது என்ன செலவு? காதல் செலவு. என்ன அது காதல் செலவு டாடி? அதுக்கு புண்ணியமா பேங்க்காரவங்கள என்ன கொடுத்துறாங்க? உன் கையில காசு இல்லாட்டா நீ கிரெடிட் கார்டுல எடுத்துக்கோ. பணம் இருக்கும் பொழுது 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினால் கிரெடிட் கார்டு கொண்டு போகும்போது 5000 ரூபாய் செலவழிப்பான் தானாலே. அவனுக்கே தெரியாது. அது 5000 ஆகும், 5000 10,000 ஆகும், 10,000 15,000 ஆகும். அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே தான் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அடைந்த சைனாவிலோ ஜப்பானிலோ கடனே கிடையாது. யாருக்கும் கடன் கிடையாது. நம்ம ஊர்ல போட்டுக்கிட்டு இருக்கிற மெட்ரோ ட்ரெயின், நம்ம ஊர்ல போட்டுக்கிட்டு இருக்கிற வேறு வேறு கடல் சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு ஜப்பான் கடனாக அல்ல, மானியமாக சும்மாவே காசு கொடுக்குது. சும்மா காசு கொடுக்குது. மெரைன் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்க, கடல் வாழ் உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள். முத்துக்களை எப்படி வளர்ப்பது, இறால் எப்படி வளர்ப்பது, கடல் உள்ளே இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள், இவைகளுக்காக வேண்டி ஜப்பான் சும்மா கொடுக்குது காசு இந்திய விஞ்ஞானிகளுக்கு. நம்ம மன்மோகன் சிங் என்ன செய்யறாருன்னா, அங்க போய் கடன் வாங்குறதுக்கு நம்மளை கொண்டு போய் நரகத்துல தள்ள ரெடியா இருக்காரு. இப்போ எப்ப புடிச்சு தள்ளுவான்னு தெரியல. இப்ப ஆதார் அட்டைன்னு ஒண்ணு கொண்டு வந்து ரேஷன் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ண போறான். என்னவா நேரடியா உங்க பேங்க்லயே உங்க அக்கௌண்ட்லயே வந்துருமா? எல்லாரும் இங்கேயே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கான். இங்க காசு எங்களுக்கே செலவாறது சரியா இருக்கு. பேங்க்ல வேற போடுறதுக்கு எவன்ட காசு இருக்கு? அங்க போனா எத்தனை தடவை கியூல நிக்க வேண்டியது இருக்கு. என்னென்ன பாடாப்படுத்துறான். கொஞ்ச நேரம் லேட்டா போனா கடை முதலாளி விடுவானா? ஏன்டா லேட்டா வந்து ஆதார் அட்டை வாங்க போனேன், பேங்க்ல அந்த காசு எடுக்க போனேன்னு அதெல்லாம் விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் பேங்க்ல நிறைய காசு இருக்குன்னா அப்ப நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்னு சொல்லிடுவான். அடுத்தது முதல்ல நேரடியா மானியம்பா, நேரடியாக கொடுக்கிறோம்பா. அப்புறம் தான் நேரடியா கொடுத்துட்டோமே. நேரடியா கொடுத்ததுக்கு பிறகு ரேஷன் கடையில என்ன ஆயிடும்? பொருள் வாங்கும் போது அசல் விலையை கொடுக்கணும். உதாரணமா எதுவுமே காசு இல்லாம முதல்ல 1 ரூபாய்க்கு அரிசினாங்க, இப்ப இலவசமா அரிசி. இலவசத்தினுடைய பணம் 22 ரூபாய் 1 கிலோ அரிசிக்கு. அந்த அரிசியினுடைய மதிப்பு அப்படின்னா 10 கிலோ அரிசிக்கு 220 ரூபாய் யாருடைய கணக்குல வந்துடும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வந்துடும். இப்ப நம்ம ரேஷன் கடையில போய் அந்த அரிசியை வாங்கும் பொழுது எவ்வளவு கொடுத்து வாங்கணும்? 220 ரூபாய் கொடுத்து 10 கிலோ அரிசியை வாங்கணும். நான் வாங்கினதுக்கு பிறகுதான் என்னுடைய அக்கௌண்ட்ல அது கிரெடிட் ஆகும் 220 ரூபாய். ஏன்னா ரேஷன் கடையில இருந்து இவர் வாங்கி விட்டார் அப்படின்னு போட்ட உடனே அவங்க அங்க இருந்து நேரடியா அனுப்பிடுவாங்க. இப்ப அடுத்தது அரசாங்கம் என்ன தெரியுமா கேட்கும்? நீ தான் 220 ரூபாய் கொடுத்து வாங்குறிய, அப்புறம் எதுக்கு ரேஷன் கடை? அது நீ வெளியிலே கடையில வாங்கிக்கலாமே அப்படின்னு முடிஞ்சு போச்சா? நம் நாடு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டில் இந்த மாதிரி அமல் தேவையே கிடையாது. அதுல இப்போ ஒருத்தன் வந்திருக்கிறார் பாருங்க, திருவாளர் சிதம்பரம். அவ்வளவுதான், மொத்தமா மொட்டை அடிச்சு மசாலா தடவி காய வச்சிருவோம் உப்பு போட்டு. நீ வந்து கையில காசே வச்சிருக்க கூடாது. இப்ப புதுசா ஒரு சட்டம் கொண்டு போறாரா, தங்கம் இறக்குமதியை கட்டுப்படுத்தணும். புதுசா இவங்க எங்க இருந்து காசை வாங்கிட்டு இருக்காங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து காசை வாங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. வால்மார்ட் நிறுவனம் தமிழகத்தில் வந்து கால் ஊனணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இங்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுது இங்கு சில போராட்டங்கள் நடக்குது. அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய வால்மார்ட் நிறுவனத்தை முற்றுகை. அப்புறம் எங்கேயோ கோயம்பேடுல அங்க எங்கேயோ இருக்கக்கூடிய இது வந்து ஆபீஸ், அது வந்து மால் எல்லாம் கட்டி முடிச்சு ரன்னிங் கண்டிஷன்ல வந்துருச்சு. அந்த மாலை முற்றுகை அப்படின்னா இதற்கு முன்னால் உள்ள ஆட்சியாளர்கள் ஏற்கனவே காசை வாங்கிட்டு இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்து முடிச்சுட்டாங்க. இனி நீங்க என்ன செய்து என்ன பிரயோஜனம்? நாங்க விட மாட்டேன் கொட மாட்டேன் அப்படின்னா எல்லாம் முடிஞ்சாச்சு. எங்கெங்க எது மாறணுமோ அதெல்லாம் மாறி முடிஞ்சாச்சு. அவர்கள் கொடுக்கின்ற அந்த காசுக்காக வேண்டி இந்தியர்களினுடைய உண்மை பொருளாதாரமும் அவர்களுடைய வாழ்வும் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பொதுவான பிரச்சனைகள் இவைகளெல்லாம். சரி, இதோட விட்டுட்டு இனி நாம் எப்படி நம்முடைய குடும்பத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம எப்படி நடந்துக்கிறாங்க? முதல்ல சிறு வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்க நடைமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும்.
உங்க அத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என்னுடைய வியர்வைகள் உன்னுடைய காசாக தெரிகிறது, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம், இதுல நான் அந்த குடும்பத்தை இப்படி எல்லாம் நடத்தணும், எனவே உன்னுடைய தேவையை அறிந்து என்னிடத்திலே நீ காசுக்க, உனக்கு என்னால் கொடுக்க முடிந்த அளவிற்கு நான் கொடுக்கின்றேன், அதில் எப்படி நீ சமாளிக்க வேண்டுமோ அதை சமாளித்துக் கொள். இப்ப சமாளிச்சு பழகிட்டான்னா அவன் குடும்பத்தை சமாளிச்சிருவான். குடும்பத்துல பெண்ணு கெட்டும் போதே என்ன கேட்கிறா, அந்த பொண்ணு என்ன வேலையில இருக்கிறா, இந்த வேலையில இருக்கிறாளா, அவளை இதை விட அதிகமான சம்பளத்துல வேலைக்கு போச்சுள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் அவளை ஒரு பணங்காட்சி மரமா தான் பாக்குறான், ஒரு ஏடிஎம் மிஷினா பாக்குறான், தட்டும் போதெல்லாம் காசு கொட்டிக்கிட்டே இருக்கான். வாழ்க்கைக்காக வேண்டி வந்த பெண், நீ அவளோடு வாழ்வதற்காக வேண்டி உன்னை கொடுக்க போகின்றாய், வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்கள் இருவரும் என்ஜாய் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு பணம் ஒரு 5000 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்க முடிஞ்ச அந்த வீட்டுல தான் இருக்க முடியும், அவ்வளவுதான். நான் அதுக்காக வேண்டி வீடு நல்லா இருக்குது, அவர் வீட்டை போய் பார்த்தா அது நல்லா இருக்கு, இவரை விட்ட போய் பார்த்தா நல்லா இருக்கு, நான் ஒரு 15000 ரூபாய் வீட்டுல போன தேவையில்லை, தேவையில்லை. என்னால் எது முடியுமோ, நம்முடைய தேவை என்னவோ அதற்கு தகுந்தவாறு நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு பழகணும், பழக வேண்டும், இதற்கு உள்ளே நாம் இருப்பதற்கு முயல வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தர்ஃபஇல் அஸா அலா அஹ்லிக வக்ஃபிஹிம் ஃபில்லாஹ். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு கண்டிப்பதற்காக வேண்டி எப்போதும் பிரம்பை வைத்திருங்கள், அல்லாஹ்வினுடைய அச்சத்தை சொல்லி அவர்களை பயமுறுத்துங்கள். கம்ப வச்சு அத்தா அடிச்சா அன்னைக்கு கேஸ் போட்டுரும், போலீஸுக்கு அடிச்சான்னா என்ன வந்துடும், பிடிச்சி இழுத்து போயிடும். அதெல்லாம் நாட்டில் இருக்காங்க. இஸ்லாமிய குடும்பங்கள் அதை ஏற்காது. இஸ்லாமிய குடும்பங்கள் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்ன வழியை சொன்னார்களோ அதுதான் உண்மையான வழியாக இருக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது, கொஞ்சம் ஹிக்மத்தோட கண்டிக்கணும், சொல்லும் பொழுது கவனமா சொல்லணும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அசாவை வச்சிருக்கேன்னு தான் சொன்னாங்களே தவிர அடிங்கன்னு சொல்லல, அடிங்கன்னு சொல்லல. பையன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அடிச்சிருவாரோன்னு எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கணும். அடிச்சுட்டா என்ன செய்யறது, அடிக்காம கடைசியோட கொண்டு போயிடும், அது உங்க திறமை. நீங்க அதை எப்படி கண்டிக்கின்றீர்களோ, ஒரு பார்வை பார்த்தாலே நம்முடைய பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய தந்தை இப்படி என்னை வளர்க்க ஆசைப்படுகின்றார், நான் அப்படியே இருந்து விடுகின்றேன். அதுக்கு முதல்ல நாமும் தயாராக வேண்டும், நாமும் எப்படி அதை நடத்த அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதிலே படிப்பினை பெற வேண்டும். கால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதருக்கு உபதேசம் பண்றாங்க, அத்திபு இப்னக, உன்னுடைய பிள்ளைக்கு நீ ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடு, ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடு, எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று. ஃபஇன்னக மஸ்ஊலுன் அன் வலதத்திக, உன்னுடைய பிள்ளையை பற்றி நாளை மறுமையில் நீ விசாரிக்கப்படுவாய். மா அத்தப்தஹு வமா அல்லம்தஹு, அவனுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தாய், எப்படி ஒழுக்கத்தை போதித்தாய் என்று நீ விசாரிக்கப்படுவாய் அல்லாஹ்விடத்திலே. ஒயின்னஹு மஸ்ஊலுன், அவனும் விசாரிக்கப்படுவான், அன் பிர்ரிக வ தவாஈதிக லக, உனக்கு எப்படி பணிவிடை செய்தான், உனக்கு எப்படி பணிந்து நடந்தான் என்பதை பற்றி அவனும் விசாரிக்கப்படுவான். தந்தை ஒரு விதத்தில் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுகின்றார், உன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்பது. பிள்ளைகள் ஒரு விதத்திலே விசாரிக்கப்படுகின்றார்கள், உங்களுடைய தந்தை இடத்திலும் உன்னுடைய தாய் இடத்திலும் நீ எப்படி நடந்து கொண்டாய், அவர்களுக்கு பணிந்து நடந்தாயா, அவர்களுக்கு நன்மைகள் செய்தாயா. எனவே வீணாகக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் பயனுள்ளதாக மாற்றுவதற்காக வேண்டி நாம் அதை கவனிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளிடத்தில் சொல்ல வேண்டும், எப்பா நீ ஒவ்வொரு காசையும் செலவழிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல, அதை வீணாக்கும் பொழுது என்னுடைய மனம் இப்படி வலிக்கிறது, ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். பணயத்தை விரயம் செய்வதையும் இஸ்லாம் தடுக்கின்றது. والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்றான், ஒரு நாட்டிற்கும் ஒரு வீட்டிற்கும் தேவையான பொருளாதார சட்டத்தை ஒரே ஆயத்திலே முடித்து விட்டான். والذين اذا انفقوا, அவர்கள் செலவு செய்தால் லம் யுஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யக்துரு, அதற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டிய இடத்தில் கையை மூடிக்கொண்டும் இருக்க மாட்டார்கள். ரெண்டும் செய்யக்கூடாது.
இதான் பொருளாதார சிக்கல் வராமல் இருப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே வழி என்ன? வீணாக காசையும் செலவு பண்ணக்கூடாது, செலவு செய்ய வேண்டிய இடத்துல முடக்கி வச்சிருக்க கூடாது. ஒரு இடத்துல செலவு செய்யணும், அந்த இடத்துல செலவு செஞ்சிடணும். இல்லைன்னா வீணாக வேறு செலவுகள் ஆகிவிடும். அடுத்து அல்லாஹு தஆலா இந்த இரண்டையும் இணைத்து ஒரு வார்த்தையில் சொல்லுகின்றான், ஒகான பைன தாலிக கவாமா, இந்த இரண்டிற்கு மத்தியிலே நடுநிலைமை பேணுபவர்களாக இருப்பார்கள். அதுதான் இன்னொரு ஆயத்திலும் சொல்றான், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நன்கு சாப்பிடுங்கள், நன்கு குடியுங்கள், என்ன தேவையோ செலவு செய்யுங்க, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயத்தை அல்லாஹு தஆலா ஒப்புக்கொள்ள மாட்டார். எனவேதான் இஸ்லாமிய உணவு முறை ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. தஆமுல் இஸ்னைனி யக்ஃபி ஸலாஸா வ தஆமு ஸலாஸா யக்ஃபி லிஅர்பா. இருவருடைய உணவு 3 பேருக்கு போதும், மூவருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது. இஸ்லாமிய உணவு முறை எப்படி தெரியுங்களா? சகன்ல வச்சு குடும்பம் பூரா ஒரே சகன்ல உட்கார்ந்து சாப்பிடும். என்னைக்கா சாப்பிட்டுருப்போம், நமக்கு முடியறதே இல்லை. ஒரு சகன் வைக்க வேண்டியது அத்தா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் 4 பேரா உட்கார்ந்து சகன்ல சாப்பிட்டு பாருங்க, அதில் கிடைக்கக்கூடிய பாசம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதில் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள், உணவு தட்டிலேயே அத்தனை பேச்சுக்களும் நாம் சரி செய்து விடலாம். இதான் இல்லையா, இவர் எப்போ வராருன்னு தெரியாது, அவருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கணும், எங்க இருக்கும், டைனிங் டேபிள்ல இருக்கும். டைனிங் டேபிள்ல இவரு அப்படி சுத்தினா இப்படி வரும், இப்படி சுத்தினா அப்படி போகும். சகனாவது மண்ணா கட்டி அதெல்லாம் போங்க சுப்ராவை விரிச்சு, அதுக்கப்புறம் தட்டை வச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து துவா ஓதி, என்ன அஜித்து 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் நடக்கிற காரியத்தை எதையா சொல்லுங்க. இஸ்லாமிய நடைமுறை. இதற்கும் நாம் கேள்வி கேட்கப்படுவோம். எப்படி உண்டோம் என்பதற்கும் கேள்வி கணக்குகள் இருக்கின்றன. நாம செய்யலாம், எதை வேணாலும் செய்துட்டு போயிடலாம், சொல்றது நமக்கு ஏளனமாக தெரியலாம், ஆனால் அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக வேண்டி வாழ்வதை எதையும் தவறு என்று சொல்லவில்லை, இஸ்லாமும் தவறு என்று சொல்லவில்லை. எனக்கு இன்றைக்கு இது தேவைப்படுகிறது. உதாரணமாக இங்கிருந்து ஒரு முக்கியமான விஷயம், டெல்லிக்கு போகணும், பிளைட்ல தான் பண்ண போகலாம், தப்புன்னு சொல்லல, தேவை இல்லாம போகாத. இந்த இடத்தில் இவ்வளவு செலவு செய்தால் போதும் என்று இருக்கும் பொழுது அதை விட அதிகமாக பிறர் பார்க்க வேண்டும், பகட்டிற்காக வேண்டி, என்னுடைய ஸ்டேட்டஸை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி, இதற்காக வேண்டி எல்லாம் செலவு செய்து நம்முடைய பணங்காசுகளை வீணடித்து விடக் கூடாது. இது இவ்வளவு சொன்னதுக்கு மேல இப்ப வர்றேன், அதை தான் நான் சொன்னேன். நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கவில்லை, வேறு யாரோ வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வளர்ப்பது டிவியும் சினிமாவும் தான். டிவியும் சினிமாவும் தான் நம்ம வீட்டை வளர்க்குது. இது உண்மை. இது அவன் எவ்வளவு காலத்துக்கு முன்னால போட்ட திட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஒண்ணு கொடுக்கறான் ஃப்ரீயா, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா, ஓடி போவாங்க. யாரு? வீட்டு அம்மா இவரை தள்ளி விடும். நீங்க போகும்போது சொல்லுங்க, நானும் வந்துடுறேன். ஏமா 2 பேரும் நம்ம எப்படிமா போறது, அவ்வளவு தூரம் இருக்குதா, பஸ்ஸுக்கு இங்க இருந்து அங்க போகணுமே, அதுக்கு என்ன ஒரு ஆட்டோல போயிடுவோம், முடிஞ்சது. எப்படி எல்லாம் வருது பாருங்க. இங்க இருந்து ஆட்டோல போய் அதுக்கு ஒரு செலவாகி போச்சுல, ஆட்டோல போய் சாதாரண செலவா இப்ப ஆட்டோக்கு பிளைட் மாதிரி காசு கேட்கணும். ஆமா, ஒரு நேரத்தில் டெல்லிக்கு 150 ரூபாய் தான் கேட்டுக்கிட்டு இருந்தா, 250 ரூபாயில டெல்லிக்கு போயிடலாம். இப்ப 250 ரூபாய் ஆட்டோக்கு கேட்கணும். அதுக்கப்புறம் அங்க போறது, அங்க போய் ஏதாவது ஒரு பொருளை வாங்க போய் என்னென்ன இல்லாம வாங்கிடுவான். வாங்கி முடிஞ்ச உடனே வீட்டுல ஒண்ணும் வைக்கலையா, நான் நேரமே உங்க கூட வந்துட்டேன்னா சரி இப்போ ஆட்டோல போவோம், முடிஞ்சது. இவருக்கு அப்புறம் பாக்கெட்ல பாரு காசே இல்லையா, அதான் ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, தேய்ச்சிக்கலாம். அதை தெருக்கு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் காசை எப்படி எல்லாம் புடுங்கணுமோ எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கான். வந்துருச்சு, காசு வந்துருச்சு, கடை இருக்குது, எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சு திரும்பி வரும்போது நேரம் ஆயிட்டதுல இப்படி ஒரு படத்துக்கு போயிடுவோமே. இது நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை பத்தி சொல்லல, சாதாரண இஸ்லாமிய குடும்பம். எளிமையானவர்கள் எல்லாம் இப்படி செய்கின்றார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது சந்தோஷம் நினைக்கிறாங்க. உண்மையான சந்தோஷம் அங்க இல்ல. அவன் எந்த ட்ரெஸ்ஸை காட்டுறானோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல மோகம் வருது. அவன் எந்த பிராண்ட இன்ட்ரோடியூஸ் பண்றானோ அந்த பிராண்டுக்கு மேல மோகம் வருது. அதுல ஒண்ணுமே கிடையாது. 7 நாட்களில் சிகப்பலாம் எந்த மூதேவியாவது கொன்ற முடியும். அப்படின்னா நான் என்னைக்கு ஆயிருப்பேன். 7 நாள்ல அந்த ஃபேர் அண்ட் லவ்லி அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டான், போய் சொல்றான்,
போட்டா கேஸ் போப்பாடு. இந்த சோப்பை போட்டு தேய்ங்க. பஜார்ல போனா எல்லாரும் உங்களையே பார்ப்பாங்க. அதுலயும் குறிப்பா பொம்பளை பிள்ளைகளோட அவங்கள பார்க்க. இவனுக்கு என்ன தெரியும், இவன் இதை பார்த்து உண்மையாவே பார்க்கணும்னு நினைச்சான். என்னவா அந்த வாசனையை மோந்துகிட்டே இவனுக்கு பின்னாலே வருதான். இந்த பைக்க வாங்கினா எல்லா பிள்ளைகளும் பின்னால ஏறி உட்காரும். காட்டுறான் பைக்க. எவ்வளோடா பைக்கு கேட்டா 1,40,000 வாங்குறான். பக்குங்க வாங்கித்தாங்கிறான். வாங்கித்தான் எதுக்கு இல்ல, இதுதான் ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்கு. அதுல என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னப்பா உங்களுக்கு சொன்னா தெரியாது, ஒரே அடி உங்களுக்கு சொன்னா புரியாது. அதுல என்னவோ அந்த லைட் இருக்குதுங்கிறான், இந்த பிரேக் இருக்குதுங்கிறான். இது இவ்வளவுதான் இவன் சொல்றான். அதுக்கு மேல இவன் ஒண்ணு வச்சிருக்கிறான். இவன் என்ன நினைப்புல இருக்கிறான்னு தெரியாது. அந்த நினைப்புக்கு வச்சுட்டு இதை வாங்கி கேட்கிறான். இது எல்லாம் அப்ப யார் வளர்க்கிறா? டிவி தான் வளர்க்குது, விளம்பரங்கள் தான் வளர்க்குது. ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஒரு கம்பெனி ஒரு தொகையை முடிவெடுக்கின்றது என்றால் உற்பத்தி செலவை போல விளம்பரத்திற்கும் தொகையை ஒதுக்கி விடுகிறது. அப்பதான் நம்ம கொண்டு போய் இதை எங்க தள்ள முடியும், உள்ள தள்ள முடியும். சாதாரணமாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் மளிகை ஜாமான் சொல்லிக்கிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கு கூட என்னென்னவோ பொம்பளைங்க பொறுக்கிட்டு வந்தாங்க. அது சூப் ஒண்ணு கொண்டு வராங்க, நார் சூப், அப்புறம் சாஸ். இதெல்லாம் என்னது? இது எந்த காலத்துல சாப்பிட்டோம்? இதை சாப்பிடாம சோறெல்லாம் இறங்கலையா? அந்த சூப்பை கொண்டு வந்து ஊத்துனா அது வேறு ஒண்ணு இல்ல, தக்காளியும் மிளகாவையும் அரைச்சு வச்சிருக்கோம். அதுக்கு நீயே தக்காளியை மிக்சியில அடிச்சு புளிஞ்சுதான் நான் குடிக்கிறேன். வேற என்னது இது? இதுக்கு ஏன் 10 ரூபா 15 ரூபா கொடுத்து வாங்கணும்? 1 கிலோ தக்காளியை வாங்கி அரைச்சு குடும்பமே குடிக்கலாம். தக்காளி கேட்க மாட்டேங்கிறானே. சில்லி பவுடர், சிக்கன் 65 ஒரு பவுடர், என்னென்ன ஸ்பைஸ், என்னென்ன மசாலாக்கள் உண்டா எல்லாத்தையும் அழகா அரைச்சு வீட்டுல பத்திரமா வச்சு அதை ஒவ்வொரு நேரத்திலையும் போட்டு சமைச்சு கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. விட்டுட்டான் சக்தி மசாலா. எங்க வாங்குறாங்க பாருங்க. வாங்குறதுக்கு உங்களை தூண்டுது. ஆனா இன்னைக்கு தனியா கிடைக்குது, இன்னைக்கு மிளகு கிடைக்குது, இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள்கள் வேண்டுமோ எல்லாத்தையும். எந்த மார்வாடி இதெல்லாம் வாங்குறது இல்ல, கவனிங்க. அவன் எல்லாம் பொருளா வாங்கி அரைச்சு கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கான். அவன் கவனமா இருக்கிறான். எந்த யூதனும் வாங்குறது இல்ல. நீங்க மட்டும் எப்படி சோட போனீங்க? நீங்க மட்டும் எப்படி சோட போனீங்க? எந்த இடத்துல நமக்கு கீழே விழுந்தோம்? நம்ம நான் வளர்கிறேனே மம்மி, இப்போது இப்படி இருந்தால் இங்கே வளர்ந்து விட்டார், எப்படா வளர்வ? உடனே அதை வாங்கி குடி. அதை வாங்கி குடிச்சு சுகரு, கிட்னி ஃபெயிலியர். அதை வாங்கி குடிக்க சுகர் தான் வரும். சுகர் பேஷண்டா மாறிடுவான் பின்னால. நல்ல நல்ல உணவுப் பொருள்களை, நல்ல மாதிரியான பொருள்களை வாங்கி சாப்பிடுறதுல எந்த குற்றமுமே கிடையாது. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நுகர்வு கலாச்சாரம். இதுதான் உங்கள்கிட்ட சொன்ன. நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை, விளம்பரங்கள் வளர்க்கின்றன, டிவிகள் வளர்க்கின்றன, சினிமாக்கள் வளர்க்கின்றன. உலகமே ஒரு போக்கில் போகும் பொழுது நாமும் அந்த போக்கில் போகணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் வீழ்ச்சியை சந்திக்கும். நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தால் அந்த நேரத்தில் உலக மக்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கலாம். நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தின்படி வாழ்ந்தோம், தப்பித்து விட்டோம். இந்தியா தப்பித்திருக்குது உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து. ஏன் தெரியுமா? இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்கின்றது ஐநா அறிக்கை. இந்தியாவினுடைய கலாச்சாரம், அவன் ஒரு பொருள் அவ்வளவு சீக்கிரம் இது எடை போட மாட்டான், போட்டான்னா வாங்குவான், தனக்காக வேண்டி சேமித்து வைப்பான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சிருப்பான். அதனால இந்த பொருளாதாரம் இன்னும் மட்டுப்பட்டு நிற்கின்றது. வெளிநாடுகள் அது மாதிரி இல்ல. வெளிநாடுகள்ல எப்படி இருக்குது அப்படின்னா, டக்குன்னு ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்குள்ள வந்து 200 பேரை சுட்டுட்டு போயிடும். 200 பேரை சுட்டுட்டு போயிடும். அங்க துப்பாக்கியை புடுங்குறான், துப்பாக்கி வச்சிருக்காதேன்னு சொல்லிக்கிட்டு. இங்க என்னடா, இன்னும் நேத்து மட்டும் 275 பெண்கள் துப்பாக்கி உரிமம் கேட்டு மனு. துப்பாக்கி வேணும் கேக்குறாங்க. அந்த பிரச்சனை, அந்த பாலியல் பிரச்சனை இருக்குல்ல, அதனால இவங்களுக்கெல்லாம் இப்ப துப்பாக்கி வேணுமா? அதுல எத்தனை 99 140 இருக்குதோ தெரியல. அவங்களுக்கும் துப்பாக்கி வேணும், பாலியல் வன்கொடுமை செய்கின்றார்கள் என்று. எப்படி பாருங்க, வேறு ஒன்றை பார்த்து வேறு ஒன்று சூடு போட்டுக் கொண்டது என்று ஏதோ ஒரு கதையில வருவதை போன்று இது நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். நான் உங்களுக்கு
சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன், இது உலகாதாய விஷயங்கள் தான் அவ்வளவுமே. ஆனால் அத்தனையிலும் ஷரியத்திருக்கின்றன. இந்த செலவுகளுக்கும் நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற முறைகளுக்கும் உட்பட்டதுதான் இந்த மார்க்கம். இதில் நாம் நடந்து கொண்டிருப்பதை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம். அந்த நேரத்தில் நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்தோம் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சிறிய அப்பீல் ஒண்ணு.